ஓம் நம சிவாய. முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த பதிவு சிவராத்திரி பற்றியது. சிவராத்திரி பற்றி நம்ம அதோட பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு குழப்பம் இருக்கும். சிவராத்திரி எப்படி கொண்டாடுறது, கொண்டாடலாமா வேணாமா, கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் பவர்ஃபுல்லாக ஒரு வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ண போகிறோம். சிவனை பற்றியோ சிவ பூஜையை பற்றியோ இல்லை சிவராத்திரியை பற்றியோ எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ணும் சிறிய விஷயம் கூட மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கக்கூடிய வீடியோ இது. எனக்கு தெரிந்த மிக மிக ஆத்மார்த்தமான ஒரு சிவபக்தர், சிவத்தொண்டு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர், அவருடைய கருத்துக்கள் தான் நான் இந்த வீடியோவில் பதிவாக கொடுக்க போகிறேன். இப்போது நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வேடன் ஒருத்தன் வேட்டையாடிட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு புலிக்கிட்ட அவன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரி. அந்த சிவனை பற்றியோ சிவராத்திரியை பற்றியோ அந்த வேடனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது அவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் புலிகிட்டேருந்து அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறான். அப்போது அவன் புலி அவனுக்கு கீழேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. புலிக்கு அது அவன் மேலே இருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த வேடன் விடிய விடிய நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புலி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் மேலேயே இருக்கான். அவனுக்கு அது தெரியல. அவன் ஏறி தப்பிக்கிறதுக்காக அவன் ஏறினது வில்வ மரம் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறான், ஒருவேளை தூங்கி மேலேருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா புலி நம்மளை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு இலையாக பிச்சு பிச்சு போட்டே இருக்கான். மெதுவாக அப்படி ஒவ்வொரு இலையாக பிச்சு பிச்சு போட்டே இருந்தோம் அப்படின்னா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டே இருக்கான். நடுவில் அவனுக்கு ஒரு குடுவை தோளில் மாட்டியிருக்கான். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ தண்ணியும் குடிச்சிருக்கான் 4-5 வாட்டி. இப்போது அந்த காலையில் விடிஞ்சிருச்சு. அப்போ புலி வெகு நேரம் பார்த்துட்டு புலியும் போயிடுச்சு. இப்போ மேலேருந்து அவன் கீழே இறங்கி வரும்போது தான் அவனுக்கு தெரியுது, அந்த மரத்துக்கு நேர் கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அவன் பார்க்குறான். அவனுக்கு அன்னைக்கு சிவராத்திரினோ அவன் எதேச்சியாக பண்ணின ஒரு வேலை அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரத்தை கொடுத்துருக்குன்னு அவனுக்கே தெரியாது. இப்போது இந்த சிவராத்திரியில் சிவலிங்கத்துக்கு அவன் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி அவன் குடித்த அந்த குடுவையில் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் மேலேருந்து அப்பப்போ விழுந்த அந்த ஒரு சொட்டு அப்படிங்கிற அந்த தண்ணீரால் பண்ண சிவலிங்கத்துக்கு பண்ண அந்த அபிஷேகம் சரி, அவனுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா யாருக்குமே கிடைக்கிறதுக்கு அரிதான மோட்சத்தை கொடுத்தது. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண அந்த சிவபூஜை அவனுக்கு எவ்வளோ பெரிய வரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, சிவராத்திரியில் நம்ம சிவனை கும்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி கதை இருக்குது. அது இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு எலி கோயிலில் அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த எலி ஒரு விளக்கு கிட்ட ஊர்ந்து போகும்போது அது தெரியாமல் அந்த அணைய போகிற அந்த விளக்கோட திரியை அது மூக்குனால் நிமிண்டி விட்டுருது. மூக்கு தெரியாமல் பட்டு அந்த திரி தூண்டப்பட்டு அந்த அணைய போகிற அந்த விளக்கு மறுபடியும் எரிஞ்சிருக்கு. அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. அந்த எலிக்கு என்ன ஒரு வரம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு விளக்கே எரிய வைத்த அந்த எலி அடுத்த ஜென்மத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்குது. அந்த மாதிரி அந்த எலிக்கு சிவன்னா யார், சிவபக்தினா என்ன, சிவராத்திரின்னு என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அது பண்ண ஒரு வேலை சக்கரவர்த்தியாக பிறக்குது. அதுதான் சிவராத்திரியோட பவர். இதே மாதிரி தான் ஒரு குரங்குக்கே உரியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. வில்வேலையை மரத்தில் உட்காந்துட்டு அது பாட்டுக்கும் பிச்சு பிச்சு போட்டிருக்கு. அப்போ அதுக்கு தெரியல கீழே சிவலிங்கம் இருக்கிறதும் அது என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அந்த குரங்கும் அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கு. அந்த சக்கரவர்த்தி அந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய சிவத்தொண்டு சிவப்பணி ஆற்றி பல கோயில்களுக்கு பல வேலைகள் பார்த்தது அது வேறு கதை. இதுதான் சிவராத்திரியோட அம்சம். ஏன்னா சிவனுக்கே உரிய வருஷத்தில் அந்த ஒரே ஒரு நாள் அந்த சிவராத்திரிங்கிற விஷயம் அத்தனை பவரையும் கொண்டு வரும். அந்த சிவராத்திரியில் நம்ம வீட்டில் என்ன எளிமையாக பண்ணி சிவனுடைய முழுமையான இந்த வரத்தையும் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் முருக பக்தர்களாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் ஃபுல்லாக முருகர் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம எப்படி எளிமையாக இந்த சிவராத்திரி கொண்டாடலான்னு பார்க்கலாம். இப்போது வீட்டில் ஓகே, சிவராத்திரிக்கு ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று விரதம்,
அது எப்பவும் போல் விரதம் வந்து முழுமையாக இருக்க முடியவங்க மட்டும்தான் இருக்கணும். உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஏன்னா உடம்பு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்தது சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண் விழிச்சிருக்கிறது. என்னால் முழுமையாக கண் விழிக்க முடியும்னா கண் விழிக்கிறது. 3வது மிக மிக முக்கியமானது சிவசிந்தனை. ஸோ சிவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியும்னா தேவாரம், திருவாசகம் அப்படி படிக்கிறது, இல்லை சிவபுராணம் கேட்குறது, இல்லை யூடியூப்பில் கேட்குறது, இல்லை ஓம் நம சிவாய சொல்கிறது, இந்த மாதிரி சிவ சிந்தனை அப்படிங்கிறது சிவனை பற்றிய நம்மளோட மனசு ஃபுல்லாக சிவனை இல்லை வந்து எந்த அளவுக்கு லைட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மிக மிக நல்லது. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு February 26 அன்னைக்கு தான் சிவராத்திரி. ஸோ அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு தான் வந்து சிவராத்திரி ஆக்சுவலாக. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்தே விரதம் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை முழுமையாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா புதன்கிழமை காலையிலேருந்து விரதம் இருக்கணும். வியாழக்கிழமை காலை வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், உங்களால் முடியலன்னா விரதம் இருக்க வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்டுக்கோங்க. லைட்டாக 2 இட்லி, பால் பழம், தயிர் சாதம், இது மாதிரி ரொம்ப வந்து ஒரு மைல்டான ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து பூஜை அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது அந்த நண்பர் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக எனக்கு சொன்ன விஷயம் எப்படின்னா, வில்வ இலை. இப்போது ஓகே, ஃபஸ்ட்டு வீட்டில் சிவலிங்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணீரால் பாலால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நைவேத்தியமெல்லாம் வைக்கலாம். சிவலிங்கம் இல்லாதவங்க வந்து ஃபோட்டோ இருந்தால் கூட ஓகே. இல்லை சில பேர் நடராஜர் சிலை வச்சுருப்பீங்க, ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃபோட்டோவும் இல்லை என்கிட்ட, சிவனை பற்றி என் வீட்டில் வந்து எனக்கு சிவன் சம்மந்தமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட மனசார நினச்சிட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றினால் கூட போதுமானது. ஆனால் நீங்கள் அர்ச்சனை அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் லிங்கமோ ஃபோட்டோவோ இருந்தால் நல்லது. இல்லை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு சின்ன ஃபோட்டோ நீங்கள் வந்து இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவராத்திரிக்கு 4 கால பூஜை அப்படின்னு இருக்குது. 4 கால பூஜை எல்லாருனாலையும் வீட்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒர்க்கிங் டே வேறு. ஸோ ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 6 மணிக்கு, சாயந்தரம் 6:30 மணி, நைட்டு 9:30 மணி, விடிகாலையில் 12 மணி, அதே மாதிரி காலையில் ஒரு 3:45 மணி. ஸோ இந்த மாதிரி 4 கால பூஜை, 4 கால நேரம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணிங்க அப்படின்னாலே முழுமையாக நிறைவு கிடைக்கும். நீங்கள் பூஜை பண்ணும்போது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதான் வில்வம். வில்வ இலை அப்படின்னா, அந்த நண்பர் எனக்கு வந்து சொன்னது, ஒரே ஒரு வில்வ இலை இருந்தால் கூட போதும். வில்வ இலையில் வந்து அர்ச்சனை பண்ணுறது அதுதான் இருக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயினாக சிவராத்திரி அன்னைக்கு பண்ணாமல் சாதாரண நாட்கள் பண்ணாலே ஒரு வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணுறதும் சரி, ஒரு காஞ்சி போன வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணுறதும் சரி, இல்லை ஒரு அர்ச்சனைக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். சரி, வில்வத்தை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ கோயிலில் யூஸ் பண்ண வில்வத்தை கூட நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது பல 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 கோடி வருஷங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும். 7 ஜென்மமும் நம்ம பண்ண பாவம் கரையும். நிறையா கன்னிப்பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி கோதானம், அதே மாதிரி கோசேவை, அந்த மாதிரி பண்ணும்போது என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும். ஒரே ஒரு வில்வம், அந்த ஒரு வில்வத்தினால் பண்ணக்கூடிய அர்ச்சனைக்கு அத்தனை பலன் உண்டு. அதுவும் சிவராத்திரியில் பண்ணால் அதுக்கு இன்னும் பல மடங்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எனக்கு சொன்னார். இப்போது நீங்கள் வில்வ இலை வந்து நீங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 இலை அந்த மாதிரி. இப்போ எனக்கெல்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கஷ்டம். எதுவுமே கிடைக்கலாம், கடைசிக்கு ஒரு இலை இருந்தாலே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ சிவலிங்கம் இருந்தால் நீங்கள் சிவலிங்கத்துக்கு நீங்கள் வந்து ஓம் நம சிவாய் சொல்லிவிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோலைக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஆக்சுவலாக சாதாரணமாக நான் எப்பவும் பூஜை பண்ணுற மாதிரி தான். ஸோ சிவனுக்கு வந்து பால் பழம் இது மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது மாதிரி நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் வந்து வில்வ இலையால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை சிவன் பாடல்கள் தெரியுற மாதிரி இருந்தால் தாராளமாக தேவாரம், திருவாசகம் ஏதோ ஒரு பாடல் நீங்கள் பாடுங்க. இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று செய்யணும். நீங்கள் வந்து 2 கால பூஜை பண்ணுறீங்கன்னா 2 காலமுமே நீங்கள் வந்து 108 தடவை ஓம் நம சிவாய வந்து கண்டிப்பாக சொல்லணும். எத்தனை காலம் நீங்கள் பூஜை பண்ணாலும் அத்தனை தடவையும் நீங்கள் 108 தடவை ஓம் நம சிவாய சொன்னாலே அது பல கோடி மந்திரங்களுக்கு சமம்.
அதனால் இது வந்து பூஜை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் சாயந்தரமாக வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நைட்டு 9:30 மணிக்கு கூட நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் வந்து பூஜை பார்க்கலாம். மேபி அங்கே வந்து உங்களுக்கு தேவாரம், திருவாசகம் இது மாதிரி எல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. நீங்கள் தெரிஞ்சால் பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஒரு வைப்பில் நீங்கள் கேட்டு வர்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஓம் நம சிவாய கோயிலில் உட்காந்து கூட பார்க்கலாம். இது மாதிரி மேபி 2வது கால பூஜை நீங்கள் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் நைட்டு நீங்கள் வந்து 3வது கால பூஜை பண்ணுங்கள். 3வது கால பூஜை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அந்த 3:45க்கு ஆக்சுவலாக திரும்பியும் குளிச்சுட்டு நீங்கள் புதுசாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு திரும்பியும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு, வில்வம் கிடைக்காதவங்க அட்லீஸ்ட் பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் 108 தடவை ஓம் நம சிவாய சொல்லுங்கள். ஸோ சிவராத்திரிக்கு நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணால் கூட உங்களுக்கு வேணுங்கிறது சிவன் ஃபோட்டோவும் வில்வேலையும் அவ்வளோதான். மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். அதனால் இதை மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுனது நினச்சது எல்லாமே நடக்கும். சிவனிடமிருந்து அந்த சிவராத்திரிக்கு கிடைக்கிற அந்த வரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அளவு கணக்கு இல்லாதது. அதனால் யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காமல் வந்து முயற்சியாவது பண்ணுங்கள். இல்லை என்னால் வீட்டில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்காவது வந்து போயிட்டு வாங்க. 108 தடவை அந்த ஓம் நம சிவாயத்தையும் வில்வத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எளிய வகை அதே மாதிரி பவர்ஃபுல்லான பூஜை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தேடி தேடி கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம். ஓம் நம சிவாய.